ஹலோ buddies, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட் பற்றின நிஃப்டி ஓவரால் டெக்னிக்கல் டைரக்ஷன்ஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு, அண்ட் இன்னைக்கு வெட்னஸ்டே மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன அனாலிசிங் கொடுத்துருந்தோம், அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நோ மோடிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் திங், இன்னைக்கான வெட்னஸ்டே மார்க்கெட்டுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் 25,300க்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் பியரிஸ் என்ட்ரி தான் பார்க்க போகிறேன். 25,300 பிரேக் பண்ணுது அப்படின்னா ஓப்பனிங் ரேஞ்சில் ஒரு நல்ல புல் ரன் இருக்கும். பட் வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணுதுனா மட்டும்தான் நான் புல்லிஷ் என்ட்ரி எடுப்பேன். இல்லாட்டி அந்த டேவை நான் குவிட் பண்ணுவேன் அப்படின்றது போல தான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் ஒரு சின்ன புல் ரன் இருந்துச்சு, 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் புல் ரன் இருந்துச்சு. பட் என்னுடைய செட்டப்பில் எம்டிசியும் சரி விபிடியும் சரி கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ என்ட்ரி எடுக்காதது பெட்டராக போயிடுச்சு. அகைன் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன். இப்போ நம்மளுடைய இந்த எம்டிசி செட்டப்லேயும் சரி விபிடி செட்டப்லேயும் சரி இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி போகலாமா வேணாமா அப்படின்றத முதற்கொண்டு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைனலைஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பெர்ஃபெக்டான ட்ரேட்ஸ் எல்லாமே நம்மளும் நம்ம டீம் மெம்பர்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் லேர்ன் தோஸ் திங் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு, இன்னைக்கான மார்க்கெட்டு பேசுகிற அளவுக்கு எந்தவித டேட்டாவும் கிடையாது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கான ஓவரால் டிஸ்கஷன்ஸ்குள்ளே என்ட்ராகும். ஸோ ஃபஸ்ட் இங்கே ஃபியூச்சரினுடைய டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நடந்தது போல் எக்ஸாக்டாக ஷார்ட் கவரிங் தான் நடந்திருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் கொடுத்துட்டு ஓப்பனிங் ரேஞ்சில் கொடுத்த புல் ரன் 25,350 வரைக்கும் போன அந்த புல் ரன்னு தான் அகெயின் இந்த ஷார்ட் கவரிங்கை வந்து மார்க்கெட்டில் ப்ரொமோட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? பட் இதெல்லாம் வச்சு நம்ம பிளான்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த கவரிங்ஸ் அண்ட் அன்வைண்டிங்ஸ்லாம் வச்சு இதுதான் டைரக்ஷன்ஸ் போகும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சினாரியோ படி பார்த்தோம்னா அது ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். இன்னொரு சினாரியோ படி பார்த்தீங்கன்னா லாஸோட ரிலீவ் ஆனதாக இருக்கலாம். பட் எனிவேஸ் அது பொசிஷன் க்ளோஸை தான் மீன் பண்ணுது. ஸோ பொசிஷன் க்ளோஸை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அதை அப்படியே ஒரு ஓரமாக வைங்க. அண்ட் இன்ட்ராடே ஓஐ ஃபஸ்ட்டு மேஜர் 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி 26 லேக் மட்டும்தான் புல்லிஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும். பட் ஒரு அந்த கேப் அப்பில் இருந்தே இந்த டேட்டாஸ் தான் நமக்கு வந்து கண்டினியூ ஆயிருக்கு. பட் ஜஸ்ட் இந்த 6 லேக்ன்றது பேலன்சிங் டேட்டா தான். இது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் டேட்டா கிடையாது. அண்ட் நியர்பை ஒரு 5 ஸ்ட்ரைக்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 40 லேக் கிட்ட புள்ளி ஷோ பண்ணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான டேட்டா. இது ஒரு 26 லேக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 லேக். ஓகேங்களா? இது ரெண்டுமே நமக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் டேட்டா கிடையாது. ஏன்னா நேத்தே டேட்டாவினுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த 25,300 பிரேக் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஒரு 36 லேக் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து அரௌண்ட் ஒரு 60 to 90 லேக் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நான் அந்த என்ட்ரி போவேன்றது போல தான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே தான் இன்னைக்கு சொல்கிறேன். டேட்டாஸ் இந்த அளவு ஸ்லைட்லி டிஃபரன்ஸை வச்சு என்னால் என்ட்ரி போகவே முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் டேட்டா வேணும். அந்த டேட்டா நாளைக்கு கிடைக்குது அப்படின்னா அடுத்து பேச போகிற டைரக்ஷனில் நான் என்ட்ரிஸ் போவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான இன்ட்ராடே டேட்டாவை அப்படியே விட்டுருங்க. சின்ன சின்ன வைண்ட் அப்ஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா? அது எந்த சைடு, அதாவது அன்வைண்டிங் நடந்திருக்கும். அது எந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா கால் சைடு அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு என்ன மார்க்கெட்டில் சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஒரு புல் ரன் நடந்துச்சு இல்லையா? இந்த புல் ரன்ல நடந்தது தான் இந்த கால் அன்வைண்ட் அப்ஸ் எல்லாமே. ஸோ சேம் அதே தான் சொல்றேன். அன்வைண்டிங்கை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது. நேத்துல இருந்தே மார்க்கெட் ஒரு சரியான ஒரு புல் ரன் குடுத்துருக்கு. இதுல கால் அன்வைண்டிங் நடக்கிறது நமக்கு யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால அத அப்படியே இக்னோர் பண்ணிருங்க. வீக்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, பேலன்சிங் டேட்டா ஜஸ்ட் ஒரு 6 லேக் டேட்டா மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓவரால் 10 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. 5ல பார்த்தீங்கன்னா 3 லேக், இதுவும் டோட்டலாவே வீக்கர் டிஃபரன்ஸ் தான். ஸோ 2மே பேலன்சிங் டேட்டா இருக்கு. ஸோ இது என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, இதே டேட்டா நாளைக்கு கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு டேவை விட மோசமான கன்சால்டேஷனா நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா, அப்படி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா இன்னைக்கு நைட் எஃப்ஓஎம்சி நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ் 90% டைரக்ட்டா நம்மள அப்படியே அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்ட ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி டவ் மார்க்கெட் அண்ட் நாஸ்டாக், ஜாப்பனீஸ் மார்க்கெட், சைனா மார்க்கெட் இத எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்துட்டு, எப்படி அதுல டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, புல்லிஷா, பியரிஷான்னு பார்த்து நோட் பண்ணி வைங்க. அது குடுக்குற அதே டைரக்ஷன்ல நம்மளுடைய மார்க்கெட்டும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, 100% நம்பி ட்ரேட் எடுங்க. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் இருக்கணும். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் யாராவது எம்டிசி அண்ட் விபிடி ஃபாலோ பண்றவங்க, நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, அத மட்டும் பார்க்காம நம்ம ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கோம். வேர்ல்டு மார்க்கெட் எப்படி கம்பைன் பண்ணணும், அண்ட் ஓஐ எப்படி கம்பைன் பண்ணணும், அண்ட் நம்மளுடைய செட்டப்ஸ் எப்படி கம்பைன் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓஐ பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் வீக்
பேலன்சிங் டேட்டா தான். ஸோ இத வச்சு டைரக்ஷன்ஸ் பில்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, பில்ட் பண்ண முடியாது. ஸோ மத்தபடி எஃப்ஓஎம்சியும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்லைட்லி டேட்டாவ வச்சு நான் உங்களுக்கு என்ட்ரி சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,330.25ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 25,422ல க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்பை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா 25,300லேருந்து 25,450 வரைக்கும் பார்க்க போறோம். இப்போதைக்கு நியர்பை இம்பார்ட்டன்ட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் 25,300 அண்ட் 25,200 ரொம்பவும் இம்பார்ட்டன்டான சப்போர்ட் அண்ட் ஸ்லைட்லி பிரேக்கபிள் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,250 ஓகேங்களா? அதுக்கப்புறம் நியர்பை 25,350யும் ஒரு ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் 400ம் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ட 350ல இருந்தோ இல்ல 400ல இருந்தோ டவுன் சைடு புஷ் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்லைட்லி பாசிட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்ட ஒரு சின்ன கேப் அப்புக்கு ஓப்பன் பண்ண வச்சுட்டு அரௌண்ட் 400 வரை கொண்டு போயிட்டு 400லேருந்து ரெசிஸ்ட் ஆகி 350 பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் இதுக்கு நியூ டேட்டாஸ் அதிகமாக இனிஷியலைஸ் ஆகணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்ல ஸ்ட்ரென்த் குடுக்கணும் டவுன் சைடு. இல்லாட்டி இந்த என்ட்ரீஸ் எதுவுமே நமக்கு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல கொண்டு போயிரும். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஆர்எல்ஸ் மார்க்கெட் ஒரு சின்ன எஃப்ஓஎம்சினால ஒரு சின்ன கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, ஓப்பனிங் ரேஞ்சில சொன்னது போல ஒரு புல்லிஷ் இருக்கும். 300 பிரேக் பண்ணி 300ல ரெசிஸ்ட் பண்ணிட்டு 350ல நமக்கு மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு 350ல இருந்து அகைன் பியரிஷ் போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. எனிவேஸ் நாளைக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு பியரிஷ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது ஆஃப்டர் 10 ஆகுது அப்படின்னா, டேட்டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு, டேட்டாஸ் கன்ஃபர்மேஷன் எடுத்த உடனே கண்டிப்பா அந்த ஒரு பியரிஷ் மூவ நம்மளால கேப்சர் பண்ண முடியும். சேம் அஸ் நாளைக்கு மார்க்கெட் சைடுவேஸ் ஓப்பன் ஆயிட்டு, இதே டேட்டா கன்டின்யூ ஆகுது. எஃப்ஓஎம்சி அந்த அளவு ஒரு ரொம்ப அதிகமா அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மட்ட தான் கன்சால்டேஷன் தான் ஆகப் போகுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, கரண்ட் டே ஓஏ சரி, வீக்லி ஓஏ சரி, ஸ்லைட்லி தான் புல்லிஷ் இருக்கு. அதுவும் 3,00,000, 6,00,000, 1,00,000 இதெல்லாம் கிடையாது. நேத்து மார்க்கெட் சொல்லல 30,00,000 டிஃபரன்ஸுக்கே நான் உங்களுக்கு கண்றாவியான டேட்டா அப்படின்றது போல சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? 30,00,000 வச்சுலாம் அந்த அந்த 30,00,000 டிஃபரன்ஸ வச்சு நம்ம கன்ஃபார்மா என்ட்ரி எடுக்க முடியாது. அரவுண்ட் அந்த 30,00,000ன்றது 60,00,000 ஆர் 90,00,000 போனா தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி உங்கள எடுக்க சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்சிங் டேட்டா. ஸோ ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கணும். பட் இந்த பேலன்சிங் டேட்டாவையும் சரி, அதே நேரத்தில ஃபியூச்சரோட டேட்டாவே வச்சு ஓப்பனிங் ரேஞ்ச் ஒரு சின்ன புல்லிஷ் இருக்கும் அப்படின்றது போல எக்ஸ்பெக்ட் பண்றேன். சேம் அஸ் எஃப்ஓஎம்சி பாசிட்டிவ்ல முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரேட் கட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். 100% நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட்டிங் முன்னாடி டவ்வா இருக்கட்டும், நாஸ்டாக்கா இருக்கட்டும், ஜாப்பனீஸ் மார்க்கெட், சைனா மார்க்கெட் இத பார்த்துட்டு ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். அண்ட் புல்லிஷ் என்ட்ரி அப்படின்னா மார்க்கெட் 350ய பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கர் ஓஐ அண்ட் ஸ்ட்ராங்கர் வால்யூம் எனக்கு வேணும். இருந்தா மட்டுமே நான் புல்லிஷ் என்ட்ரி எடுப்பேன். இல்லாட்டி இன்னைக்கு மார்க்கெட் மாரி வேடிக்கை பார்க்கறது கூட தயக்கம் இல்லாம வேடிக்கை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஓவரால் டைரக்ஷன்ஸ். அண்ட் நீங்களும் இது போல அனலைசிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டை பத்தி லேர்ன் பண்ணி அண்ட் இந்தியன் மார்க்கெட்டை கம்பைன் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எம்டிசி அண்ட் விபிடியில் நீங்களும் லேர்ன் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய்.